நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமிழ் புலமை கற்றவர்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு தீராத சந்தேகம் தீயாய் கொதித்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் அள்ளி வழங்கப்படும். அந்த சந்தேகம் என்னவென்றால், கடந்த சுதந்திர தினத்தன்று நமது திரிஷா மேடம் முன்னிருக்கையிலே, அதாவது சுதந்திர தின விழாவிலே நமது திரிஷா மேடம் அவர்கள் முன்னிருக்கையிலே அமர்ந்தது நியாயமா என்கின்ற கேள்வி நமது தமிழ்நாட்டு மக்களிடையே தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. அதுபோக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல, ஊடகங்களிலும் கூட திரிசாமாவை எண்ணெயும் இல்லாமல் சட்டியும் இல்லாமல் வாட்டி வறுத்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமா? தமிழ்நாட்டு மக்களே, நீங்களே சொல்லுங்கள். இந்த சந்தேகத்திற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வேண்டும். ஏனென்றால் இரவு 2 மணிக்கு கூட ஒருவர் வறுத்து எடுக்கிறார் திரிசாமாவை. எப்படி அவர் முன்வரிசையில் அமரலாம்? இது நட்பா அல்லது காதலா? எப்படி எல்லாமோ பேசுகிறார்கள். இது மக்களாகிய ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் அரசன் அன்று கொள்வான், ஆண்டி நின்று கொள்வான் என்று நம்மளுடைய கிராமத்திலே ஒரு சொலவடை உண்டு. அரசன் அன்று கொள்வான், ஆண்டி நின்று கொள்வான். அதாவது ஒரு அரசனிடத்திலே ஒரு தீர்ப்பு நியாயம் கேட்க போனால் அந்த தீர்ப்புக்கு உண்டான தண்டனையை அரசனாகப்பட்டவன் அன்றே வழங்கி விடுவார். புரிகிறது அல்லவா? ஆனால் ஆண்டி என்று சொன்னால் ஆண்டவன், நம்மை படைத்த ஆண்டவன். அந்த ஆண்டவன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளுடைய இறுதி காலத்திலே தான் அதனுடைய தண்டனை வழங்குவார் என்று நம்மளுடைய கிராமப்புறங்களிலே இப்படி ஒரு பழமொழியை சொல்வார்கள். இதே அதாவது மகாபாரதத்திலே பகவான் கிருஷ்ணர் கூட சொல்வார். அதாவது அதர்மம் விளையாடும் போது நான் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். அதர்மம் விளையாடும் போது நான் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். அந்த அதர்மத்தை அழிக்க நான் முற்பட மாட்டேன். ஆனால் அதர்மம் எப்பொழுது தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் தர்மமாகிய நான் என்னுடைய வேலையை காட்டுவேன். அந்த வேலை மரணத்தில் கூட அவர்களுக்கு வலியை உண்டாக்கும். இதுதான் கிருஷ்ணர் அவர்கள் பகவத்கீதையிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நீதி. தமிழ்நாட்டு மக்களே, தயவு செய்து இதற்கு உண்டான பொருளையும் இதற்குண்டான விளக்கத்தையும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற எண்ணற்ற வீடியோக்களை காண வேண்டுமெனில் எங்களுடைய சிந்தனைக்களம்